ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் இது ரெண்டும் பெரிய கூடைங்க. இது ரெண்டும் ஒரே கலரில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகான கலரு. இது எல்லாமே மெட்டாலிக்கில் இருக்கிற கலர்ஸு. ஒன்று வந்து பிஸ்கெட்டு அடியிலேருந்தே போட்டிருப்பேன், ஒன்று வந்து க்ராஸில் மேலே பிஸ்கெட் போட்டிருப்பேன். ரெண்டு விதமாக போட்டிருப்பேங்க அந்த கூடை. இதுக்கு வந்து 4 ரோல் ஆகும். அந்த பெரிய கூடை வந்து 5 ரோல் ஆகுதுங்க. இது 4 ரோலுக்கான மெஷர்மெண்ட் பார்க்கலாம். அருமையான கலரில் போட்டிருக்கிறேன். இதுக்கு வந்து நீளத்தில் வந்து நம்ம வந்து 34 பூ போட்டுக்கணுங்க. இதுலேருந்து 34ங்க. இதுலேருந்து கவுண்ட் பண்ணிக்கணும். 34 நீளம் போட்டுட்டு கார்னர் வந்து 5 6 கார்னர் டர்ன் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி பண்ணோம்னா இந்த மாதிரி பேட்டர்ன், அழகான பேட்டர்ன் வரும். ரொம்ப அழகான கலரில் போட்டுக்கிறேன். 11 அடி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஒயரும். பேஸு, அகலம், உள்ள நீளம் எல்லாம் வந்து கரெக்டான அளவில் வருது. 11 அடி எடுத்துக்கோங்க. இந்த ஹேண்டில் வந்து நியூ ஹேண்டிலாக போட்டிருக்கிறேன். நான் எப்போவுமே போடுவோம் பார்த்திங்களா, அதில் வந்து 3 ஒயர் 4 ஒயர் ஹேண்டில் போடுறதுல இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கிறேன். இது வீடியோஸ் போட்டிருக்கிறேன், டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நம்ம ஐக்கானில் கொடுக்குறேன். இதனுடைய லிங்க்கு ஐக்கானில் நான் ஐக்கானில் கொடுக்குறேன் ஹேண்டிலுடைய டுட்டோரியலை. இந்த கூடையினுடைய அளவுகள் இவ்வளோ தான். ஆனால் வந்து நல்ல பெரிய கூடைங்க. இது வந்து மெட்டாலிக் ஒயரில் போட்டிருக்கிறேன். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப பெரிய கூடை. இது வந்து 5 ரோல் ஆகுது. இது பாருங்கள், பேஸ் வந்து 36 நீளம் வச்சுருக்குறேங்க. அகலத்தில் 16 போட்டிருக்கிறேன். இது 4 நாளாக பிரித்து போடுற பேட்டர்னு. இது அளவு வந்து ஸ்கேலில் வந்து ஒவ்வொரு ஒயரும் 12 அடி எடுத்துக்கோங்க. 12 அடி எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும். அப்புறம் வந்து 4 நாளாக பிரித்து போடுறோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள், 4 நாளாக பிரித்து போடுறது, அதை போடுறது தான் நம்ம இந்த கூடை. இது வந்து மேலே மட்டும் பிஸ்கெட் வரும், அடியில் பேஸ் வந்து நார்மல் போட்டு க்ராஸில் போட்டிருக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு பேஸ்கெட்டுங்க. சரியான பெருசாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பெரிய பேக்கு. இதுக்கு வந்து லாக் ஹேண்டில் போட்டிருக்கிறேன். இந்த லாக் ஹேண்டில் எப்படி போடுறதுன்றதும் நம்ம டுட்டோரியல் போட்டிருக்கிறோம். அது நம்ம அந்த வீடியோவில் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பேஸ்கெட்டு. இதனுடைய அளவுகளும் இவ்வளோ தான். நமக்கு கிராஸில் வந்து 13 பூ வருங்க. பிஸ்கெட் வந்து 13 பிஸ்கெட் வரும். அதுக்கப்புறமா 4 வரிசை போட்டு கிராஸில் உள்ளே மடித்து சுருவிட்டிருப்பேன். ரொம்ப பெரிய கூடைங்க இது. இதெல்லாம் ஆர்டருக்காக செய்திருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக மெட்டாலிக் ஒயரில் போட்டிருக்கிறேன். இது வந்து 11 அடி எடுத்துருக்குறேன், அது 12 அடி எடுத்துருக்குறேங்க. இது பேஸ் 5 6 திருப்பியிருக்கிறேன். அது வந்து 16 வரிசை போட்டுட்டு கார்னர் டர்ன் பண்ணியிருப்பேன். அதில் இந்த ஹேண்டிலும் நம்ம டுட்டோரியல் போட்டிருப்போம். இந்த லாக் ஹேண்டிலில் 3 ஒயர் ஹேண்டில் போட்டிருப்பேன் பாருங்கள். இந்த லாக் ஹேண்டிலு, ஆனால் வந்து இதை வந்து 3 ஒயரில் போட்டிருப்பேன். அதனுடைய டுட்டோரியலும் இருக்குது. அதை நம்ம எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்கலாம். இது வந்து இந்த பேஸ்கெட் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போகும் பாருங்கள். சரியான பெரிய பேக்குங்க பாருங்கள். ரொம்ப அழகான நீட்டாக இருக்கும், அழகு கலரு. இந்த பேஸ்கெட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ரேட்டு கேட்கணும் அப்படின்னா ரேட்டு கேட்டுட்டு மட்டும் போகக்கூடாது. தேவைப்பட்டுச்சு, எனக்கு இந்த கூடை வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டுமே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இது 2 கூடையும் நம்ம போட்டு வச்சுருக்குறோம். தேவைப்பட்டுச்சுனாலும் வாங்கிக்கலாம். ரொம்ப பெரிய கூடைங்க ரெண்டுமே. ஒன்று வந்து க்ராஸில் வர்ற மாதிரி, ஒன்று வந்து அதுவும் க்ராஸ் தான், ஆனால் வந்து கீழே வந்து பிஸ்கெட். 2 கூடையும் ஒரே கலரில் போட்டிருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.